1000 ஆண்டுகளுக்கு முன் யானைகளும் குதிரைகளும் வெற்றி முழக்கங்களும் எதிரொலித்த ஒரு மாபெரும் தலைநகரம் இன்று அமைதி தவழும் ஒரு கிராமம். சோழ பேரரசின் புகழை உலகறியச் செய்த மாமன்னன் ராஜராஜ சோழனின் மகன், தந்தையை விஞ்சிய தனையன் என போற்றப்பட்ட முதலாம் ராஜேந்திர சோழன். அவரது வீரம், கலைத்திறனின் முத்திரையாக காலத்தை வென்று நிற்கும் ஒரு கலை பெட்டகமே கங்கை கொண்ட சோழபுரம். தன் தந்தையைப் போலவே மாபெரும் வெற்றிகளை குவித்த ராஜேந்திர சோழன் பல பேரரசுகளை வென்று கங்கை நதியின் புனித நீரை கொண்டு வந்தார். அந்த மாபெரும் வெற்றியின் நினைவாகவே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை அவர் உருவாக்கினார். கங்கை கொண்ட சோழபுரத்தின் மகுடமாக திகழ்வது இங்குள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம். இது தஞ்சை பெரிய கோயிலின் சாயலில் அமைக்கப்பட்டிருந்தாலும் தனக்கென தனித்துவமான அழகையும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்டுள்ளது. இங்குள்ள சிற்பங்கள் சோழர் கால சிற்பக்கலையையும், இங்குள்ள பிரம்மாண்ட நந்தி சிற்பம் நுட்பமான கலைநயம் கொண்ட பிற கடவுள் சிலைகளும் காண்போரை வியப்பில் ஆழ்த்தும். யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வரும் கங்கை கொண்ட சோழபுரம்